பாரதிய அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம யாரை பத்தி பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்பிரமணிய சிவாவை பத்தி என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம். இந்த சுப்பிரமணிய சிவா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஉசியோட சேர்ந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த நம்ம சுதேசி நீராவி ஸ்டீம் நீவிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறதுல அவருக்கோட துணை நின்றவர், அவரோட சிறை சென்ற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா நம்ம சுப்பிரமணிய சிவா. அதே மாதிரி பாரதியார் வந்து பிபின் சந்திரபாலை விடுதலை பண்ணி பிபின் சந்திரபாலை கூட்டிட்டு வந்து சென்னை மெரினால உரையாற்ற வைக்கும் போது அவர் விடுதலை ஆகக்கூடிய அந்த நாளை வந்து சுதேசி தினமா கொண்டாடணும் அப்படின்னு முடிவு எடுத்து தேச துரோக குற்றத்துக்காக அரஸ்டான 2 நபர்கள், வஉசியோட சேர்ந்து அரஸ்டானவர்கள்ல இவரும் ஒருவர் தான். யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. இவர் வந்து ஒரு தொழுநோய் காரணமாக அவர் இந்த ரயில் வண்டியில இருந்து இறக்கி விடப்பட்டார் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து திருவனந்தபுரத்துல ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த சுப்பிரமணிய சிவா வந்து எப்ப பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1884 என்ன செஞ்சாரு அப்படின்னா பிறந்தாரு. 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில வாழ்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் இவர் வந்து சொல்லணும் அப்படின்னா. அதே மாதிரி வந்து தமிழகத்தினுடைய ஏராளமான மக்களுக்கு ஒரு விடுதலை தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர். ஞானபானு அப்படின்ற ஒரு இதெல்லாம் 1913 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஞானபானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இவர் நடத்திருப்பாரு. ஞானபானு இவருடைய பேப்பர் தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இவர் வீர முரசு அப்படின்னு என்ன செஞ்சாரு அப்படின்னா சொல்லப்பட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஞானபானுவை வந்துட்டு இவர் 13 எழுத தொடங்கினாரு. இதுக்கடையில வந்து 16 பிரபஞ்சமித்திரன் அப்படின்ற ஒரு வார இதழையும் இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சாரு. 13 ஞானபானு, 13 ஞானபானு அப்படின்ற ஒரு இதழை ஏற்படுத்தியிருப்பாரு. 15 வந்து பாத்தீங்கன்னா இவர் பிரபஞ்சமித்திரன் அப்படின்ற ஒரு வார இதழை ஆரம்பிச்சு சில காலம் வந்து நடத்திட்டு வருவார். நாரதர் அப்படின்ற புனைப்பெயர்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் சில கட்டுரைகள்லாம் எழுதியிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா இவரை பத்தின முதல் கூற்று கொடுத்திருக்காங்க. சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்ற அமைப்பை ஒரு திருவனந்தபுரத்துல ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, இது உண்மை. எங்க ஏற்படுத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இவர் ஏற்படுத்தின அமைப்பு தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ம பரிபாலின சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? தர்ம பரிபாலின சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் திருவனந்தபுரத்துல 1906-7 அந்த சுதேசி கப்பல் கழகம் ஆரம்பிச்ச அந்த சமயங்கள்ல தான் என்ன பண்றாரு அப்படின்னா தர்ம பரிபாலின சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை யாருக்காக ஏற்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களை அந்த அமைப்பை ஏற்படுத்தி இளைஞர்களை கூட்டி வைத்து சொற்பொழிவுகள் நடத்தி தேசபக்தி ஊட்டக்கூடிய பணியில ஈடுபட்டவர் தான் யார் அப்படின்னா நம்ம சுப்பிரமணிய சிவா. அதே மாதிரி வஉசியோட சேர்ந்து அந்த சுதேசி கப்பல் கம்பெனி தொடங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி இவருடைய அந்த சுதேச உணர்வை வந்து தன்னோட சுதேச கீதங்களால் பாரதியாரோட சுதேச கீதங்களை இது பண்ணும்போது அவரும் சேர்ந்து ரொம்ப நட்பு கொண்டிருந்த ஒரு நபர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 8ல் இவர் வந்து இவரும் வஉசியும் தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 12ல் இவரை விடுதலை பண்ணுவாங்க. 13ல் தான் இவர் ஞானபானு அப்படின்ற ஒரு இதழ் என்ன செய்வார் அப்படின்னா தொடங்குவாரு. 16ல் வந்து பாத்தீங்கன்னா இவர் பிரபஞ்சமித்திரன் அப்படின்ற ஒரு வார இதழை என்ன செய்வார் அப்படின்னா தொடங்குவாரு. இவர் எந்த புனைப்பெயர்ல கட்டுரை எழுதினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாரதர் அப்படின்ற புனைப்பெயர்ல என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா கட்டுரை எழுதியிருப்பாரு. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பாரத மாதாவுக்கு ஒரு பாப்பரப்பட்டியில ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி இதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா என்னவா மாறுறாருன்னா 21 வாக்குல வந்துட்டு காவியாடை போட்டு ஸ்வரத்தானந்தர் அப்படின்ற ஒரு பேரோட வருவாரு. பாரத மாதாவுக்கு கோயில் கட்டணும் நினைப்பாரு. 21ல் திருப்பி ராஜதுரோக குற்றம் சுமத்தப்பட்டு இவரை சிறை தண்டனை வச்சிருவாங்க. அப்பதான் இவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தொழுநோய் ஏற்படும். அதே மாதிரி 22ல இவரை விடுதலை பண்ணிடுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் தேர்னோன்னே சில அரசியல் நிகழ்ச்சிகளை பங்கு பெற ஆரம்பிப்பாரு. அப்ப சிவாவோட நெருங்கிய நண்பரான சின்னமுத்து முதலியார் தான் அந்த பாரத மாதா கோயில் கட்டுறதுக்கு அவருக்கு இடத்த வந்து கொடுத்திருப்பாரு. அந்த கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழால இவர் யாரை கூப்பிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா CR தாஸ் அவரை வச்சுதான் என்ன செஞ்சாரு அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா வந்து செஞ்சிருப்பாரு. சரி, கோரல் மில் தொழிலாளர்களினுடைய வேலை நிறுத்தத்துல ஈடுபடுவார். தூத்துக்குடி அந்த கோரல் மில் தொழிலாளர் வேலை நிறுத்தத்துல இவர் ஈடுபடுவாரு. ஞானபானு அப்படின்ற மாத இதழ், பிரபஞ்சமித்திரன் வார இதழ், சரிங்களா, ஞானபானு மாத இதழ். அதே மாதிரி பாரத ஆசிரமம் அப்படின்ற ஒரு அமைப்பை 1921 வந்து இவர் காரைக்குடியில ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. 1921, 21, 23 அந்த சமயம். ஏன்னா 22ல தான் இவர் விடுதலை ஆவாரு. சரிங்களா? முதல் 4 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து
தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் யாரோட தலைமையில நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வஉசி தான். ஏன்னா எல்லாருமே சுதேசி இயக்கத்துக்காக வந்து கதராடை அணிங்க அப்படிலாம் சொல்லும் போது வஉசி மட்டும் தான் என்ன செய்யறாரு, அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறதுல அவர் எடுத்த முதல் ஆயுதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து. அவங்களோட எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக போக்குவரத்து அப்படின்ற ஒரு இதை கையில எடுத்துதான் என்ன செய்யறாரு அப்படின்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இதை வந்து ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை 1906 என்ன செய்யறாரு அப்படின்னா ஏற்படுத்துறாரு. வள்ளல் பாண்டித்துரை தேவர் இந்த மாதிரி ஹாஜி பகீதா அவருடைய துணையோட சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் பெரிய பங்குதாரர்கள் அதுல வந்துட்டு. அப்போ வஉசி சேர்ந்துதான் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஒரு பெரிய விஷயத்த முன்னெடுக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி அந்த கப்பல் வந்து தூத்துக்குடி டு கொழும்பு அந்த 2 இதுலதான் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஓட்டப்படுது. இது வந்து நிறைய முன்னாடி இவங்க தொடங்கின புதுசுல இது வந்து அவ்வளவு பெருசா என்ன செய்யப்படல, ஆங்கிலேயர்களால கண்டுகொள்ளப்படல. நாளடைவுல வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் சேரதான் அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பாக இது பார்க்கப்பட்டுச்சு. சரிங்களா? அதாவது இப்போ வந்து இது மேக் இன் இந்தியான்னு சொல்றாங்க, ஆனா அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருந்தாங்க, அதுதான் சுதேசி. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக இவர் ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஹர்சனினுடைய வங்க பிரிவினை எதிர்த்து இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆரம்பிச்ச அந்த சுதேசி இயக்கத்துக்கு தான் இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆந்திரால வந்து சுதேசி இயக்கம் வந்தே மாதரம் இயக்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய பங்களிப்புகளை செஞ்சாங்க. உதாரணமா வந்துட்டு பாத்தீங்கன்னா 1907 வந்து சுப்பிரமணிய பாரதியார் என்ன பண்றாருன்னா சூரத் மாநாடு இருக்குல்ல, சூரத் பிளவு, அங்க வந்து திலக், அரவிந்த கோஷ் இவங்க எல்லாரோட கொள்கையை வந்து ஆதரிச்சு பேசுவாரு. அதே மாதிரி சுதேச கீதங்கள் அப்படின்ற தலைப்புல நிறைய பாடல்களை வந்து வெளியிட ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்க்குணம் மிக்க தலைவர். யார் அப்படின்னா நம்ம வஉசி. சரிங்களா? பரபரப்பான ஒரு உரைகளை ஆற்றக்கூடிய ஒரு நபர். பிபின் சந்திரபால் விடுதலை ஆகக்கூடிய தினத்தை, அதாவது 1908 மார்ச் 9 பிபின் விடுதலை ஆகிறதுனால விடுதலை நாளா கொண்டாடணும் தான் இவரும் சுப்பிரமணிய சிவாவும் அரசே ஆவாங்க. அப்ப தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் யாருடைய தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருடைய தலைமையில நடந்துச்சு அப்படின்னா நம்ம வஉசியினுடைய தலைமையில நடந்துச்சு. சரி, எப்ப சுதேசி டே கொண்டாடுறாங்க? இந்தியால சுதேசி தினம் அப்படின்றது 1923 மே 29 என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கொண்டாடப்பட்டுச்சு. ஒத்துழையாமை இயக்கத்தப்ப கொண்டாடப்பட்ட ஒரு தினம் தான் தமிழ்நாட்டினுடைய சுதேசி இயக்கம். அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங். திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா நடேசனார். அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கான தங்கும் விடுதி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துவார். யார் அப்படின்னா நடேசனார். ஸோ அவருடைய முயற்சியால ஏற்படுத்தப்பட்டதா என்னது அப்படின்னா திராவிடர் இல்லம். சரிங்களா? எந்த வருஷம் அவர் வந்து திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தினாரு? யார் ஏற்படுத்தினா அப்படின்னா நடேசனார். நடேசனார் ஏற்படுத்திய அமைப்பு தான் திராவிடர் இல்லம். அதாவது பிராமணர் அல்லாதவர்கள் தங்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தினவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணியில தான் இவர் வந்து பிறந்திருப்பாரு. சரிங்களா? சோ அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாத வகுப்பினருக்காக குரல் கொடுக்கறதுக்கு 1912 தான் என்ன பண்றாரு அப்படின்னா மதராஸ் ஐக்கிய சென்னை மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. இதுதான் பின்னாடி சென்னை திராவிடர் சங்கமாக மாறுது. சரிங்களா? அதே மாதிரி 16 வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜ செட்டியும் TM நாயரையும் ஒருங்கிணைத்து வைக்கிறது அந்த சேர்த்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தென்னிந்திய நல உரிமை கட்சி அந்த இது உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதுல இருந்து அநீதி கட்சி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் இல்லாத மக்கள் தங்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு அமைப்பை 1916 வாக்குல என்ன செய்யறாரு அப்படின்னா ஏற்படுத்துறாரு. சரிங்களா? 16 வாக்குல ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா அந்த திராவிடர் இல்லம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, இவரை பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாடு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆர்வலர். நீதி கட்சியின் இதயம்னே இவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொன்னாங்க. 1912 வாக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா மதராஸ் மாநகராட்சி ஆணையத்துல 2 விதமான குழுக்கள் இருந்துச்சு. பிராமணர் அல்லாதவர்களுக்கு தியாகராஜர் தலைமை, PT தியாகராயர் தலைமையா இருப்பாரு. இன்னொரு குழுவுக்கு TM நாயர் இருப்பாரு. பிராமணரா இல்லாத குழுவுக்கு யார் அப்படின்னா PT தியாகராயர் இருப்பாரு. இன்னொரு குழுவுக்கு TM நாயர் இருப்பாரு. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச பெருமை இவரை தான் செய்யறோம். ஸோ நடேச முதலியார் தான் இதுல வந்து செய்யறோம். அதே மாதிரி 12 வந்துட்டு மதராஸ் அந்த ஐக்கிய கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்கு வரலையா, அதுல தான் இவங்க வந்து 2 பேருமே சேருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம், அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பனங்கல் ராஜா வந்து ஒரு திராவிடம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க. இந்த மதராஸ் திராவிடர் சங்கம் உருவாங்கினதுக்கு அப்புறமா பனங்கல் ராஜா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அவர் வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அந்த அமைப்புல. ஸோ அப்ப அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த திராவிடர் இல்லம் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குது. ஜாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை தடுக்கணும், விடுதி சலுகைகள் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கப்படணும், பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஏற்படுத்தப்படணும் அப்படின்றதுக்காக
என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த மாதிரி விடுதிகளை 1914 வாக்குல என்ன செய்யறாரு அப்படின்னா நடேசனார் ஏற்படுத்துறாரு. சரிங்களா? அடுத்து 2வது தொழிலாளன் பத்திரிகை. தொழிலாளன் பத்திரிகை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? சிங்காரவேலனால என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆரம்பிக்கப்படுது. இந்த சிங்காரவேலனார் யார் அப்படின்னா மேதினம் கொண்டாடின நபர். இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபரும் கூட. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னா இவரை ஒமிட் பண்ணிட்டு என்ன செய்ய முடியாது அப்படின்னா பார்க்க முடியாது. மேதினம் கொண்டாடியவரே யார் அப்படின்னா நம்ம சிங்காரவேலனார் தான். தொழிலாளர் இயக்கங்கள்ல இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே என்னது அப்படின்னா அளப்பரிய ஒன்னாக இருந்துச்சு. யார் அப்படின்னா நம்ம சிங்காரவேலனாருடைய இது. மேதினம் கொண்டா இவர், பி.வி. வாடியார், திருவிக்கா இவங்க எல்லாரோட முயற்சியால தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த தொழிலாளர்களுக்கான வேலை நேரங்கள் குறைக்கப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா முன்னெடுக்கப்பட்டுச்சு. இப்ப சிங்காரவேலனார் பத்தி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பொது உடைமை கொள்கையாளர். தமிழ்நாட்டுல வந்து இவர் ஆட்சிய பணிகளுக்காக இவர் சிந்தனை சிற்பி அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுறாரு அப்படின்னா அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி பொது உடைமை சித்தாந்தம் கொண்டவர், திருவிக்காவோட நெருங்கி இருந்தவர். இவங்க 2 பேரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு கர்நாடிக் ஆலை தொழிலாளர்களுக்காக ஒரு சங்கம் வந்து இவங்க தொடங்குவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்க கூட்டங்களுக்கு வந்து தனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் அப்படின்னா இவரும் வந்து கேட்டுக்குவாரு. சிங்காரவேலனார், ஊசி இவங்க எல்லாருமே. அப்ப அந்த 2 ஆலை தொழிலாளர்கள்லையுமே 14,000 தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு வராங்க. 1920ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய காவல்துறை பின்னணி வந்துட்டு அந்த அந்த பின்னி மில் இருக்குல்ல, அந்த தொழிலாளர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்திடும். பின்னி மில் மேல துப்பாக்கி சூடு நடத்திடும். எப்ப அப்படின்னா 1920ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 தொழிலாளர்களை வந்துட்டு அவங்களோட அடக்கு நிகழ்ச்சியின் போது அவங்கள தூக்கிட்டு போனவங்கள்ல சிங்காரவேலனாரும் ஒருவர் அப்படின்ற அந்த அளவுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தொழிலாளர்களோட நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி 23ல மே தினம் கொண்டாடியவர். இந்துஸ்தான் உழவர் உழைப்பாளர் கட்சி இருக்கு இல்லையா, அந்த புரட்சிகர கட்சியை வந்துட்டு ஒரு தொடங்கியிருப்பாரு. லேபர் கிஷான் கெஜட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலத்துல வார இதழையும், தொழிலாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் வார இதழையும் வெளியிடுவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இவரோட இங்கிலீஷ் பேப்பர் என்னது? லேபர் கிசான் கெஜட். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில வார இதழ். தொழிலாளன் அப்படின்றது என்ன இதழ் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து தமிழ் வார இதழ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது 2. அடுத்து தனித்தமிழ் இயக்கம்னாலே நமக்கு தெரியும் மறைமலடிகள். இவங்களுடைய பொண்ணுதான் நீலாம்பிகை. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ் சொற்கள் அடங்கிய ஒரு அகராதி ஒண்ணே என்ன செய்வாங்க அப்படின்னா வெளியிட ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் யார் அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன். சரிங்களா? ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். சரியா? இப்ப இவரும் பாத்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்ட விஷயங்கள்ல நிறைய இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் 1859ல பிறந்த ஒரு நபர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பறையர் மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன செய்யறாரு அப்படின்னா தோற்றுவிக்கிறார். அதே மாதிரி பறையன் அப்படின்ற இதழையும் என்ன செய்யறாரு, மாத இதழ், அதை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா வெளியிடுறாரு. 23ல இருந்து 39 வரை பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக இருந்த ஒரு நபர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நீதி கட்சி பீரியடுக்கு அப்புறமால இருந்து ஆரம்பிச்ச ஒரு இது இவருடைய இது. சரிங்களா? இவர் லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கரோட என்ன செய்யறாரு அப்படின்னா பங்கெடுக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி தமிழகத்துல இருந்து திராவிட இயக்கத்தோட நட்புணர்வோட செயல்பட்டு வந்த ஒரு நபர். அம்பேத்கரோட இணைஞ்சு காந்தியை எதிர்த்த ஒரு நபர், காந்தியினுடைய கோட்பாடுகளை எதிர்த்த ஒரு நபர். ரெட்டமலை சீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னா லண்டன் வெட்டமேஜை மாநாட்டில் ஆதி திராவிட மக்களுக்கு இரட்டை வாக்காளர் தொகுதி வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்தினவர். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவர் ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் இந்த மாதிரி பட்டங்கள்லாம் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். திருவிக்கா வந்து பாத்தீங்கன்னா திராவிட மணி அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருப்பார். இவருக்கு 2000ல ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ 4, 3, 1, 2 ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாரதிதாசன். நமக்கு தெரியும் பாரதிதாசன் அப்படின்னு சொன்னா என்னென்ன பத்திரிகைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ திருவிக்கா அப்படின்னு சொன்னா நவசக்தி அப்படின்ற ஒரு பத்திரிகை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். திருவிக்கா அப்படின்னா நவசக்தி, அந்த பத்திரிகை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். இங்க இப்ப பாத்தீங்கன்னா பாரதிதாசன் நடத்தின ஒரே ஒரு இதழ் என்னது? குயில். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? குயில் பாட்டு. குயில் பாட்டுன்றது பாரதியாரோட ஒரு பாடல். சரிங்களா? சோ அப்ப பாரதிதாசன் நடத்தின இதழ் என்னது? குயில். திருவிக்கா நடத்தினது நவசக்தி. சுப்பிரமணிய சிவா வந்து சுதேசமித்திரன் கிடையாது, பிரபஞ்சமித்திரன். சுதேசமித்திரன் யாருடையது? சுதேசமித்திரன் அதாவது ஒரு இந்தியர் நீதிபதி ஆகிறத விரும்பாத காலத்துல என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் என்னது அப்படின்னா அந்த சுதேசமித்திரன், ஹிந்து, இந்த 2 பத்திரிகைகளுமே. சரிங்களா?
1877 டி முத்துசாமி ஐயர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு தெரிவிச்ச அத்தனை இதழ்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடையதுன்னு கண்டுபிடிச்சு 1878 ஹிந்து ஆரம்பிப்பாங்க. சுதேசமித்திரன் வந்து 1882 இருந்து மதராஸ்ல இருந்து வெளிவந்த ஒரு தமிழ் மொழி செய்தித்தாள். சரிங்களா? தென்னிந்திய மொழிகளில் வெளியான முதல் நாளிதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா சுதேசமித்திரன். சுப்பிரமணிய சிவா வந்து பிரபஞ்சமித்திரன். சரிங்களா? ஜீவானந்தம் வந்து ஒரு இதழ் எழுதியிருப்பார். ஜீவானந்தத்தினுடைய இதழ் தான் என்னது அப்படின்னா மூக்காண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜீவானந்தம் வந்து இதழ் வெளியிட்டாரா அப்படின்றதே நிறைய பேருக்கு என்ன செய்யாது அப்படின்னா தெரியாது. ஜீவானந்தம் இவர் வந்து நிறைய பேர் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவானந்தத்தை வந்து. அதே மாதிரி இவரை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்குமே என்ன செய்யாது அப்படின்னா இன்னுமே தெரியாத ஒரு விஷயங்களாக நம்ம வந்து நிறைய விடுதலை போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களை பத்தி நமக்கு தெரியாமையே இருக்குது இல்லையா? இவர் 1963 பிறந்தவர் தான் யார் அப்படின்னா ஜீவானந்தம். சரிங்களா? சுயமரியாதை இயக்கத்திலேயும் தமிழ் பற்றாளராக விளங்கிய ஒரு நபர், பொது உடைமைவாதி. இவரும் வந்து பாத்தீங்கன்னா பாரதியினுடைய பாதையை பின்பற்றி பாமரர்களை எழுச்சி பெற செய்த நிறைய பாடல்களை அவர் வந்து பாடியிருப்பார். பொது உடைமை கட்சி கூட்டங்கள்ல முதல் முறையாக தமிழ் இலக்கிய பெருமைகளை பத்தி பேசினவர். வைக்கம் சத்தியாகிரகம், சுசீந்திரம், தீண்டாமை இயக்கம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இது பண்ணியிருப்பாரு. 1952 வந்து பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு இதழாசிரியர். சரி, அப்ப என்ன இதழ் தான் இவர் தொடங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த கலை இலக்கிய பெருமன்றம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து உருவாக்கியிருப்பாரு. அதே மாதிரி ஜனசக்தி அப்படின்ற ஒரு நாளிதழை இவர் தொடங்கினார். தாமரை அப்படின்ற ஒரு இலக்கிய இதழை இவர் தொடங்கினார். பொது உடைமை கொள்கை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை வந்துட்டு பாடி நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இவர் பெண்ணுரிமை கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை நூலை எழுதியிருப்பாரு. இதுதான் ஜீவா எழுதின முதல் கவிதை நூல், பெண்ணுரிமை கீதாஞ்சலி. அப்ப மூக்காண்டி என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. மூக்காண்டி அப்படின்னு ஒரு இதழ் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியணும். மூக்காண்டி அப்படின்னு ஒரு இதழ் இருந்திருக்குமா? இருந்திருந்தா அதை யார் எழுதியிருப்பா? அதாவது மூக்காண்டி அப்படின்றது யாரும் கிடையாது, நம்ம ஜீவானந்தம் இருக்காருல்ல, ஜீவானந்தத்துக்கு பாத்தீங்கன்னா மூக்குத்தின்னு மூக்காண்டின்னு ஒரு பெற்றோர் பெயர் வச்சிருப்பாங்க. இது அவருடைய இயற்பெயர். எது? இந்த மூக்காண்டின்றது அவருடைய இதழ் கிடையாது. அவருடைய இதழ் ஜனசக்தி. சரிங்களா? சோ அப்ப 2, 3 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, தோழர் ஜீவானந்தம் பத்தி தான் அடுத்த கூற்றும் கொடுத்திருக்காங்க. உண்மை விளக்க நிலையம் அப்படின்ற ஒரு ஆசிரமத்தை என்ன செஞ்சாரு இவர் தோற்றுவிச்சாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உண்மை விளக்க நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமத்தை இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா தோற்றுவிச்சாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவர் சுசீந்திரத்தில் நடைபெற்ற கோயில் நுழைவு போராட்டத்துல கலந்து கொள்ளவில்லைன்னு கொடுத்திருக்காங்க. இப்பதான் பார்த்தோம் அவர் கலந்து கொண்டார். சோ அப்ப இந்த கூற்று தவறு. ஜீவானந்தம் காந்தி ஆசிரமம் சிறுவாயில நிறுவவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நிறுவனர். சோ இதுவும் தவறு. வைக்கம் போராட்டத்துல ஈடுபட்டாரு. இவர் உண்மை விளக்க நிலையம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன செஞ்சாரு அப்படின்னா ஆரம்பிச்சாரு. எப்படின்னு பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவர் மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட ஒரு நபர். அப்ப நிறைய வந்து நாடகங்களை எழுதி கொடுப்பாரு. சோ கதர் பத்தியும் காந்தியை பத்தியும் தான் அந்த கவிதைகள் இருந்தது. ஞான பாஸ்கரன் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து அவரால் எழுதினது. ஜீவானந்தம் பாத்தீங்கன்னா அரசியல்ல எதிரணியில இருந்த காமராஜரால பெரிதும் மதிக்கப்பட்டவர். ஒத்துழையாமை இயக்கத்துல இணைஞ்சிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி வந்து காந்திஜியோட கட்டளைப்படி அந்நிய துணிகள் அணிகிறத வந்து ஒழிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுவார். பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட ஒரு காலம், அந்த சமயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கதர் அணிய தொடங்குறது. வன்முறையில நம்பிக்கையற்றவராக இருந்தாலும் பகத்சிங் கழிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. சோ வந்துட்டு அனல் கக்கக்கூடிய பேச்சுக்களை வந்து எழுதினாரு. சரிங்களா? நாணயன் நாத்திக நாணயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் தான் யார்? யார் அது? இந்த நூலினுடைய ஆசிரியர் யாரு? பகத்சிங். நான் ஏன் நாத்திக நாணயன் அப்படின்ற ஒரு நூலை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் தான் யாரு? ஜீவா. சரிங்களா? ஈவேரா என்ன பண்ணுவாரு? அதை வெளியிடுறாரு. தீண்டாமை ஒழிப்புக்கு, ஜீவாவினுடைய தீண்டாமை ஒழிப்புக்கு ஊர் மக்கள் அதை வந்து ஆத்திரம்லாம் அவர் மேல வந்து படுவாங்க. அதுக்காக வந்து குடும்பத்தோட அவரை வந்து ஊரை விட்டே வெளியே அனுப்புவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இதழாசிரியராக நிறைய இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பொது உடைமைவாதியாகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. இவருடைய பங்களிப்புகள் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து சுசீந்திரத்தில் நடைபெற்ற அந்த கோயில் நுழைவு போராட்டத்துல இவர் பங்கேற்றிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மதுவிலக்கு விவாதம் வந்து சபையில நடந்துட்டு இருக்கும். எங்கன்னா சட்டசபையில. சோ மதம் இருந்த கூடாது அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்றாரு. ஆனா காங்கிரஸ்காரர்களோ அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் ஜீவா என்ன பண்றாருன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நஞ்சுன்பவர்கள்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்லியிருக்காருல அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல மேற்கோள் காட்டினவர் யார் அப்படின்னா நம்ம ஜீவானந்தம் தான். சோ அப்ப இங்க முதல் கூற்றும் 4வது கூற்றும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாடுகள்ல குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். அப்ப தமிழ்நாட்டில இருந்து கலந்து கொண்டவர்கள்ல ரெட்டமலை சீனிவாசனும் யாரு? ஒரு நபர்.
சரிங்களா? இவரும் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரினுடைய அந்த தனித்தொகுதி கோரிக்கையை ஆதரிச்ச ஒரு நபர். சரிங்களா? அதாவது 1930 32கள்ல லண்டன் வட்டமேஜை மாநாடு வந்து நடக்கும். அதுல வந்து அம்பேத்கரோட சேர்ந்து கலந்துகிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆதி திராவிட மக்களினுடைய பிரதிநிதியாக இவர் என்ன செய்வார் அப்படின்னா போய் கலந்துக்குவாரு. ஆதி திராவிட மக்களினுடைய பிரதிநிதியாக என்ன செய்வார் அப்படின்னா கலந்துக்குவாரு. பிரதிநிதியாக இவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா கலந்துக்குவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கால தனக்கு இருந்த நட்பை கொண்டு லண்டன்ல வந்து காந்தியை போய் நேர்ல சந்திச்சு பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா என்ன செய்யாது அப்படின்னா முடியாது. அப்ப காந்தி எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அம்பேத்கருடன் வந்து இவர் வந்து இணைஞ்சிருப்பாரு. தமிழகத்துல திராவிட இயக்கத்துடன் நட்பு கொண்டு இவர் செயல்பட்டு வர்றாரு. அப்ப ஆதி திராவிட மக்களுக்கு இரட்டை வாக்காளர் தொகுதி வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்தின நபர்கள்ல ரெட்டமலை சீனிவாசனும் ஒருவர். சரிங்களா? அதே மாதிரி ஆதி திராவிட மக்களினுடைய விகிதாச்சார அளவுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் உரிய பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி அந்த இடத்துல பேசுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லண்டன் வட்டமேஜை மாநாட்டுல இவங்க 2 பேரும் யார் 2 பேரும் அம்பேத்கரும் இவரும் சேர்ந்து தயாரித்து கொடுத்த ஒரு ஆவணம் ஆதி திராவிட மக்களினுடைய முழு உரிமையை பெற்றுக் கொடுக்கறதாக இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசனா வட்டமேஜை மாநாட்டுக்கு அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு அழைத்து சென்று தன்னை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கோவத்துல MC ராஜா இருப்பாரு. அம்பேத்கருக்கு எதிராக இந்த ஒப்பந்தத்துல இந்து மகாசபை தலைவரோட சேர்ந்து என்ன செய்யறாரு அப்படின்னா செயல்பட்டவர் யார் அப்படின்னா MC ராஜா. அதாவது என்னை கூட்டிட்டு போயிட்டு நீ வந்து அந்த ரவுண்ட் டேபிள் மீட்ல என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இந்து மகாசபை மற்றும் காந்தியோட சேர்ந்துக்கிட்டு இந்த கொள்கைக்கு எதிராக இருக்காரு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் 1935 தான் மதம் மாறணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அறிவிச்ச போது இந்து மதத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்துவா இருந்தா தானே மதம் மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பத்தி பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தென்னிந்திய நல உரிமை சங்கம். சரிங்களா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் வந்துட்டு சமுதாயத்துல ரொம்ப தாழ்வா நடத்தப்பட்ட ஒரு காலம் அது. சரிங்களா? சோ அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். சரிங்களா? பிராமணர் அல்லாதவர்களுக்கும் வந்துட்டு சமூக அரசியல் பொருளாதாரங்கள்ல வந்துட்டு இடஒதுக்கீடுல இருந்து எல்லா விஷயங்களையும் பெற்றுத்தரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் திட்டத்தின்படி இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு அந்த இரட்டையாட்சி முறை அப்படின்ற ஒண்ணு வந்து அமல்படுத்தப்படுது. மாண்டேகு செம்ஸ்போர்ட் தான் இரட்டையாட்சி முறையை அமல்படுத்தினது. சரிங்களா? அப்ப இந்த திட்டம் வந்து சரிவர செயல்படல. அப்ப எந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்ப பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாத மக்கள் சமுதாயத்துல தாழ்வா மதிக்கப்படுறாங்க. இதன் காரணமாக சென்னையில 1916 நவம்பர் 20 பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இங்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய செயலாளராக PT தியாகராயர் இருக்காரு. இப்பதான் பார்த்தோம். இவர் ஒரு அணி. சரிங்களா? பிராமணர்களோட தலைமையில வந்து TM நாயர் அவங்க ஒரு குரூப் இருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச பெருமை தான் யாரு, நடேசன் அரசேரு. சரிங்களா? சோ அப்ப வந்து இந்த அறிக்கையில இவங்க என்ன பண்றாங்க, அங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட PT தியாகராயர் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாரு. அது பிராமணர் இல்லாதோருக்கான அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எல்லா வகுப்பினருக்கும் சமநிலையை பெற்றுத்தரணும், அதுதான் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் தான் வந்து ஜஸ்டிஸ் இருந்துச்சு. பின்னாடி அது கட்சியாகவே என்ன செய்யுச்சு அப்படின்னா மாறுச்சு. சரிங்களா? மருத்துவர் சி நடேசன், TM நாயர், தியாகராய செட்டி இவங்க 3 பேரும் தான் இணைந்து நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்த கட்சி உருவானது அப்போ 1916. அடுத்து தென்னிந்திய நல உரிமை தென்னிந்திய விடுதலை இயக்கம், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இங்க கவனிக்கணும். SILF சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அந்த இடத்த வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கவனிச்சுக்கணும். உருவாக்கப்பட்ட டேஷ் ஊக்குவிப்பதற்காக பிராமணர் இல்லாதவர்களினுடைய அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு எய்மே அதுதான். அதாவது பிராமணர் மற்றும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடையில வகுப்பு வாரியாக பிரிவினை இருந்துச்சு. சோ அப்ப வந்து மொத்த மக்கள் தொகையில தங்கள் சதவீதத்தை விட ரொம்ப அதிக அளவுல அரசு பணிகள்ல அவங்க இருக்காங்க. ஆனா நம்ம தான் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும், ஆனா அவங்க வந்து இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. சோ 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா பல அரசியல் அமைப்புகள் உருவாக்குறதுக்கு நடந்த முயற்சிகள் தோல்வியில முடிஞ்சிருக்கும். சோ அந்த சமயத்துல உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது என்னென்னலாம் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் அரசியல் சீர்திருத்தத்தின் விளைவாக இந்திய அரசு சட்டம் அப்படின்னு 1919 இயற்றப்பட்டு சென்னை மாகாணத்துல இரட்டையாட்சி முறை கொண்டு வராங்க. இந்த முறையின் கீழ் 20 வந்துட்டு முதல்ல நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி 1920 ஜெயிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சிக்கு போறாங்க. 20 இருந்து 37 வரைக்கும் வந்து இரட்டையாட்சி முறையில ஆட்சி புரிந்த 5 அரசுகள்ல 4 நீதி கட்சி அரசுகள் தான். கடைசியில தான் காங்கிரஸ் வருது.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 38ல் பெரியார் வந்து நீதி கட்சியோட தலைவராக மாறுறாரு. 44ல் இந்த கட்சி திராவிடர் கழகமாகவே வந்து மாறுது. அப்போ நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராமண எதிர்ப்பு கொள்கைகள் தான் அதனுடைய மையமாகவே இருந்துச்சு. அன்னிபெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் இயக்கத்தால் பிராமணர்களினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு நீதி கட்சி கருதுனதுனால அதை எதிர்த்தாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னது அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்களினுடைய அரசியல் நலனை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அனைத்து பிரிவினுடைய நலனுக்காக செயல்படுறதாக நீதி கட்சி சொன்னாலும் இது காலப்போக்கில் முஸ்லிம்கள் மற்றும் பட்டியல் பிரிவுகள் மக்களினுடைய ஆதரவை இழந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மெட்ராஸ் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற அமைப்பு தான் என்னது அப்படின்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சென்னை மகாஜன சபை வேற, இது சென்னை வாசிகள் சங்கம். யார் ஆரம்பிப்பா? கஜலட்சுமி நரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவுடைமை வணிகரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. எப்ப ஆரம்பிச்சிருப்பாரு? 1852 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாரு. 1852 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி மற்றும் ஜமீன்தாரி முறைகள் வந்து அந்த மக்களை வந்து சுரண்டு இருந்தது. இந்த வேளாண் முறைகள் எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப துன்பப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு டைமா இருந்துச்சு. சென்னை மாகாண சங்கம் வந்து பாத்தீங்கன்னா 1917-20 காலகட்டங்கள்ல வந்து சென்னை மாகாணத்துல செயல்பட்ட ஒரு இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஒரு பிரிவு அப்படின்னே சொல்லலாம். இது பின்னாடி அதுக்கப்புறமா அதோட இணையும், அது வேற விஷயம். ஸோ இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதனுடைய அடுத்த கட்டம் தான் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரிங்களா? அந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அரசியல்ல வந்து பெரிய அளவுல அவங்களால சஸ்டைன் பண்ண முடியல. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. என்னது அப்படின்னா அந்த சென்னை வாசிகள் சங்கம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வணிகர்கள் தான் அந்த அமைப்புல அதிகமான அளவுல இருந்தாங்க. குறைகளை முன்வைக்கிறது, கோரிக்கைகளாக கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். சித்திரவதை கமிஷன் உருவாக்கப்படுறதும் இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. அதாவது ஜமீன்தாரி மற்றும் அந்த மாதிரி முறைகளால வேளாண் மக்கள் எப்படிலாம் சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறத குறித்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மனுவெல்லாம் என்ன செஞ்சாங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு என்ன செய்யப்படலை அப்படின்னா பேசப்படலை. சரிங்களா? அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியால எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கு, அதே கேள்விதான். அடுத்து முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான குற்றம். இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு பேசிக் கொஸ்டின். இவர் வந்து இவர் ஒரு டாக்டர். சரிங்களா? இவர் வந்து ஒரு டாக்டர். சிம்பிளான ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க இல்லையா முத்துலட்சுமி ரெட்டி பத்தி. முத்துலட்சுமி ரெட்டி வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து முத்துலட்சுமி ரெட்டி மேல ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதாவது வந்து இவர் இந்தியாவுடைய முதல் மருத்துவர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனந்திபாய் ஜோஷி தான் இந்தியாவுடைய முதல் மருத்துவர். சரிங்களா? இவங்க வந்து மருத்துவத்துல அதாவது சர்ஜனா பட்டம் பெற்ற ஒரு நபர். சரிங்களா? முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 1886 பிறந்த ஒரு நபர். சென்னை மருத்துவக் கல்லூரியில மருத்துவ பட்டம் பெற்று ஒரு சேவையாற்றினாங்க. இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவர் பத்ம பூஷன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெற்றிருக்கிறாங்க. இவங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இவங்களுடைய சமூக பணி அப்படின்னு சொல்லும் போது இவங்க 1926 இருக்குல்ல அந்த மாநாடு பிரதிநிதிகள், அதாவது 43 நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாட்டுல வந்து பாரிஸ்ல நடக்கும். அதுல இந்தியா சார்பாக இவங்க வந்து கலந்துக்குவாங்க. சரிங்களா? இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவர் அப்படின்ற பெருமை இருக்கு. சென்னை மாநகராட்சியினுடைய முதல் துணை மேயர் அப்படின்ற ஒரு புகழும் இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்க சொத்துரிமை, பாலிய விவாகங்களை தடை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இவங்க 1925 என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப இவங்க வந்து நியமிக்க தான் படுவாங்க. அதாவது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த பதவிகள்ல இருந்த 5 ஆண்டுகள்ல சில புரட்சிகரமான சட்டங்களை கொண்டு வந்த தேவதாசி முறை ஒழிப்பு. ஆனா 30ல கொண்டு வந்த இந்த மசோதா 47ல தான் சட்டமாவே மாறுது தேவதாசி முறை. அப்ப இதே மாதிரி அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் 1952ல அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டை பிரதமர் நேரு அடிக்கல் நாட்டுறாரு. இந்தியாவுடைய 2வது பெரிய புற்றுநோய் மருத்துவமனையாக இது இருக்குது. சரிங்களா? இவங்களுக்கு 56ல என்ன பண்றாங்க அப்படின்னா பத்ம பூஷன் கொடுக்குறாங்க. அடுத்து ரெட்டமலை சீனிவாசன் பத்தி தான் அடுத்த கேள்வி. ரெட்டமலை சீனிவாசன் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாமே சிறப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா கொடுத்தாங்க. இவருடைய தன்னலமற்ற சேவைக்காக இது வழங்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி இவர் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் இதுக்காக என்ன செஞ்சாரு அப்படின்னா போராடினாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இவர் எதுக்கெல்லாம் போராடினாரு, அதாவது இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த அவங்களுடைய பங்களிப்பை வந்து சமூக மற்றும் அரசியல் அளவுல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பாடுபட்ட நபர்கள்ல இவர் ஒரு நபர். சரிங்களா? யார் அப்படின்னா
ரெட்டமலை சீனிவாசன். இவருடைய அரசியல் பயணத்தை நம்ம பாக்குறப்ப பல்வேறு நிலைப்பாடுகள் ஆளுமைகளோட இவர் சேர்ந்து வந்திருப்பாரு. ஒடுக்கப்பட்டவரோட சமயம் குறித்து அவருடைய காலத்துல நிறைய தலைவர்கள் நிறைய அணுகுமுறைகளை வச்சிருந்தாங்க. அயோத்திதாசர் பௌத்தம் தழுவுன அந்த கர்னல் ஆள்காட்டை பத்தி பேசிட்டு இருந்த ஒரு சமயத்துல சீனிவாசன் என்ன செய்யல, பௌத்தத்தை தழுவல. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதமாற்றம் அப்படின்ற கருத்தோடு இவர் உள்ள வரல. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த ஆன்மீக மரபுகளை தேடுறதுல இவர் ஆர்வம் கொண்டிருந்தார். திருவாரூர் தியாகராஜர் கோயில்ல இருக்கக்கூடிய தியாக சாமான் வழிவந்தோர் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த உரிமைகள் பத்திலாம் இவர் பேசியிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி 1900 வாக்குகள்ல இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டு இந்தியாவில் இல்லாத காலத்திலையும் அங்க தொடங்கி விட்டு சென்ற அமைப்பு இன்னுமே இருக்கு. இவருடைய அரசியல் பங்களிப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு. 1928 தான் முதல் முறையாக ஆதி திராவிட மாணவர்களுக்கு அந்த எப்படி சொல்றாங்கன்னா பச்சையப்பன் கல்லூரியில சேரணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவருடைய முன்னெடுப்பு தான் இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு இவருக்கு அதாவது திராவிடர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படணும் அப்படின்றதுக்காக அப்புறம் உயர்கல்வி உட்பட அனைத்து கல்விகளையும் இலவசமா வழங்கப்படணும் தீர்மானம் இயற்றினதுல இவர் ஒரு நபர். சோ மற்றும் அப்ப கூற்று காரணம் ரெண்டும் சரி, இதுக்கு சரியான விளக்கமும் கூட. அடுத்த கேள்வி, பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர், அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதர் இயக்கத்தினுடைய அதுதான் தென்னிந்தியால இவங்க உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா அதாவது நம்ம முத்துசாமி ஐயர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியானதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா அந்த காலத்துல பிராமணர்கள் மட்டும்தான் ஆதிக்கத்துல இருந்தாங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்படி பிராமணர் அவங்களுமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே வேலை பார்க்கறவங்களாக தான் இருந்தாங்க. சோ பிராமணர்கள் நவீன கல்வியினால அதிகமான நன்மை அடைஞ்சிருந்தாங்க. இதன் மூலமாக அதிகமான அரசு வேலை பெற்றிருந்தாங்க. பிராமணர் இல்லாதவர் அதனாலதான் இந்த இயக்கம் தென்னிந்தியால உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதனால அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடுகளுக்கான கோரிக்கைகள் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் ரெட்டமலை சீனிவாசன் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப முதல் 2 கூற்றுகளும் சரி. அடுத்து 1920 சட்ட மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய பட்டியல் ஜாதியை சேர்ந்த ஒரு நபர். முதல் பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்.சி. ராஜா. எம்.சி. ராஜா அப்படின்றத பாருங்க. எப்படி இவரும் வட்டமேசை மாநாடு வரைக்கும் போயிருப்பாரு. கூட்டிட்டு போயிருவாங்க. என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தானே நீ கொண்டு போன, அப்புறம் போலன்னு சொல்லிதான் இவருக்கு யார் மேல கோவம்? ரெட்டமலை சீனிவாசன் மேல கோவம். சரிங்களா? மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நபர் தான் ரெட்டமலை சீனிவாசன். 883 பிறந்த ஒரு நபர். பி.ஆர். அம்பேத்கருக்கு முன்னாடியே அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்டோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட ஒரு நபர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. சரிங்களா? அதே மாதிரி இவரை சொல்லணும்னா சென்னையில தான் இவர் பிறந்தாரு. சரிங்களா? பரங்கிப்பேட்டை அந்த இடத்துல இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது செங்கல்பட்டு வாரியத்தினுடைய தலைவராக மாவட்ட வாரிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். 1916 ஆதி திராவிட மகாஜன சபையினுடைய செயலாளராக மாறுறாரு. சரிங்களா? 1916 அதே மாதிரி தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவனத்துல இவர் ஒரு நபர். தமிழ்நாட்டுல இவரும் இருக்கிறாரு. 20 நடந்த சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பில் வெற்றி பெறாரு. அதனுடைய தலைவராக அதுக்கப்புறமா சட்டசபைக்கு நீதி கட்சியினுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சென்னை மாகாண சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பட்டியல் உறுப்பினர் இவர் தான். சரிங்களா? தமிழர்களை பிரதிநிதி அதாவது சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பில் நின்று வெற்றி பெறாரு. சரிங்களா? அதே மாதிரி அந்த சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பட்டியல் சமூக உறுப்பினர் எம்.சி. ராஜா தான். இவர் பாத்தீங்கன்னா 1922 தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பறையர் பஞ்சமர் அப்படின்ற வார்த்தைகளுக்கு பதிலாக ஆதி திராவிடர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பயன்படுத்தணும்ன்ற தீர்மானத்தை கொண்டு வராரு. 21 படங்களரசரினுடைய அந்த நீதி கட்சி அரசு செயல்பட்டு இருந்த சமயத்துல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. அதுல பட்டியல் பிரிவு மக்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுக்கல. இதனால அதிருப்தி அடைந்த எம்.சி. ராஜா என்ன பண்றாருன்னா அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு. அப்ப நீதி கட்சி என்ன செய்யல, கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. சோ அந்த ஆண்டு புளியந்தோப்புல நடந்த கலவரத்துக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஆதி திராவிடர்களுக்கு நிறைய மேல்மட்ட அளவுல நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. சோ அப்ப இதனால நீதி கட்சியில இருந்து 23 எம்.சி. ராஜா விலகுறாரு. அதே மாதிரி 1926 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. 28 அனைத்து இந்திய தாழ்த்தப்பட்ட ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதோட தலைவராக இருக்கிறாரு. 1926 இருந்து 37 வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா இருந்திருந்தாரு. சோ இந்த அளவுக்கு இவருடைய அரசியல் ஈடுபாடு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு எம்.சி. ராஜாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து 1948 ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழு. யாருடைய குழு அப்படின்னா பிரகாசம் தலைமையிலான குழு. ஜமீன்தாரி முறையை ஒழிப்பதற்கு பரிந்துரை செய்த குழு. இந்த பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவையில தான் யார் இருப்பா? ருக்மணி லட்சுமிபதி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க.
சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில ஸ்டேட்மெண்ட். அதான் அங்கங்க படிக்கும் போது நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப ஜமீன்தாரி முறையால நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதனால ஏற்பட்டதுக்கு தான் 1852ல சென்னை வாசிகள் சங்கம்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜமீன்தாரி முறையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குழு அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தப்படுது. சரியா? நிறைய குழுக்கள் வந்து இருக்கு. இந்த பரிந்துரை செய்த நிறைய குழுக்கள் வந்து இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்தின் போது வந்து பாத்தீங்கன்னா, 1928ல வல்லபாய் பட்டேல் தலைமையிலான ஒரு குரூப் இருந்தாங்க. 1928ல சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையிலான ஒரு ஜமீன்தாரி ஒழிப்புக்கான ஒரு போராட்டமே நடத்தினாங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நிரந்தர தீர்வு அப்படின்றது சட்டத்தின் மூலமாக தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிறதுக்காக பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகாசம் தலைமையிலான ஒரு குழு. பிரகாசம் தலைமையிலான குழு தான். இந்த இவர் வந்து ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யார் அப்படின்னா பிரகாசத்தை. ஆந்திர கேசரி. கேசரினா என்ன அர்த்தம்? கேசரினா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேசரினா சிங்கம். தமிழ்நாட்டுல எப்ப அந்த ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 51க்கு அப்புறமா ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக வந்து மாநிலங்கள் நிறைய வந்து சட்டங்களை இயற்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே இந்த ஜமீன்தாரி முறையை ஒழிக்கணும் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுல தமிழ்நாட்டுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த முறையை ஒழிக்கிறதுக்காக பரிந்துரை செய்த குழு வந்து பிரகாசம் தலைமையிலான குழு. எப்ப அப்படின்னா 48கள்ல. சரிங்களா? இது நிரந்தரமாக ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. சரிங்களா? ஜமீன்தாரி முறை எப்போ ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951ல தான் ஒழிக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டுல. சுதந்திரத்துக்கு அப்புறமாக இந்திய அரசியலமைப்பினுடைய முதல் திருத்தம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு தான். ஸோ மாநிலங்கள் ஏற்றதுக்கு அனுமதி வழங்கி இந்த சட்டத்தை. சரிங்களா? அப்ப ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது 1951. இது எப்ப வந்து இதுக்கான அந்த பரிந்துரை வந்து 1948ல கொடுத்து 51ல ஜமீன்தாரி முறை நீக்கப்படுது. இந்தியாவினுடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட முதல் அமெண்ட்மெண்ட்டே ஜமீன்தாரி முறை ஒழிப்பு தான். இதுக்கு பரிந்துரை செய்த குழு தான் என்னது அப்படின்னா பிரகாசம் தலைமையிலான குழு. ஸோ இதை தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் வீடியோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.